ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கீமா மசாலா. வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ½ கேஜி மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இது மட்டன் ஸ்டாலில் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடிப்பாத்திரம் கனமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடானதும் 2 ஏலக்காய், ½ டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு பிரியாணி இலையை கட் பண்ணி போடுறேன். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும். இது லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 தக்காளி ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குற வரைக்கும் வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இப்போ இது மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. இதுவும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் எப்படி அரைக்கிறதுன்றது. இது நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும், மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மட்டன் கறியை இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் கிளறி விட விட உங்களுக்கு இதுலேயே ஆட்டோமேட்டிக் அந்த மட்டனில் கறியில் இருக்க தண்ணி எல்லாமே உங்களுக்கு வரும். பாருங்கள் எப்படி நல்லா உங்களுக்கு தண்ணி வெட்டுடுச்சு. இப்போ இதில் ½ கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ½ டீஸ்பூன் நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து அதை கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இது கரெக்டாக இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்துருச்சு உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இதில் ½ டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். பாருங்கள் இது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் இந்த அளவுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன்றதுனால நான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுடுங்க.
ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாமே வற்றி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி மசாலா மாதிரி வந்துருச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இதையே வந்து நீங்கள் தோசையை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கறி தோசை ஆகிடும். இப்போ கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விடுறேன். மட்டன் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிஷியஸ் ஹோம் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.